ஜூனியர் விகடன் 25/2/2009 இதழிலிருந்து ஒரு செய்தி. 12/7/1999. பெண்ணின் பெயர் கமலிட்டா ஐடா. ஊர் பள்ளிமுனை, மன்னார். விடுதலை புலி என்ற சந்தேகத்தின் பேரில் போலீஸ் தேடுவதை அறிந்து சரணடைந்தார். போலீஸ் ஐடாவை இராணுவத்திடம் கையளித்தது. முகாமில் 5 இராணுவத்தினர் ஒருவர் பின் ஒருவராக மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செய்தார்கள். பின் பெண் ரிவால்வரை செலுத்தி சுட்டுக் கொன்றனர். மன்னார் மாவட்ட மருத்துவ அதிகாரி மருத்துவ பரிசோதனையில் பெண்ணின் மார்பிலும் உதடுகளிலும் கடித்து குதறிய காயங்களுடன் பாலியல் வன்முறைக்கு ஐடா ஆளானார் என கண்டறிந்தார். அடையாள அணிவகுப்பில் பெண்ணின் தம்பியும் உறவினரும் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்ட 2 இராணுவர்களை அடையாளம் காட்டினர். அவர்கள் கைதாகினர். தம்பியும் உறவினரும் இராணுவத்தால் மிரட்டப்பட்டு படகில் இந்தியாவுக்கு தப்பியோடினர். சாட்சிகள் இல்லாததால் இராணுவ அதிகாரிகள் விடுதலை பெற்றனர். சட்டம் சங்கடப்படவில்லை. ஜூனியர் விகடன் 1/3/2009 இருந்து ஒரு செய்தி. 19/3/2001. சின்னத்தம்பி சிவமணி, வயது 24, மன்னார். ஏகாம்பரம் விஜயகலா, வயது 22, மன்னார். திருமணமானவர்கள். சிவமணி அவரின் 6 வயது குழந்தை, விஜயகலா அவரின் கணவர் ஏகாம்பரம் ஆகியோரை கடற்படையினர் கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்று ஏகாம்பரத்தை கூண்டில் அடைத்தனர். சிவமணி வண்டியினுள் இருந்தார். விஜயகலாவை தனியறையில் அடைத்து அப்பெண்ணின் கால்களையும் கைகளையும் சில போலீசார் இறுக பற்றி கொள்ள 2 அதிகாரிகள் ஒருவர் பின் ஒருவராக அப்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தனர். ஒரு இலங்கை கடற்படை அதிகாரி வண்டியிலிருந்த சிவமணியின் குழந்தையை தாயிடமிருந்து பறித்துச் செல்ல இன்னொரு அதிகாரி தனது கால் சாக்ஸை கொண்டு அப்பெண்ணின் கண்களை கட்டிவிட்டு சிவமணியை கற்பழித்தான். தன் வெறியை தீர்த்து கொண்ட அதிகாரி வெளியேற சிவமணியை விஜயகலா இருந்த அறையினுள் கொண்டு சென்றனர். அதிகாரிகளின் உத்தரவினால் சிவமணியின் ஆடைகளை விஜயகலா பின் இருவரின் கைகளையும் கால்களையும் கட்டி தொங்கவிட்டனர். சுமார் 90 நிமிடங்கள் தொங்கிய நிலையில் வைத்து வயர் கம்பிகளினால் அவர்களை அடித்து குத்தியும் வதைத்தனர். தாம் விடுதலை புலிகள் என்று ஒப்புக்கொள்ளும் வாக்குமூலங்களில் அவர்களிடம் ஒப்பம் பெற்றனர். அரசு சார்பற்ற நிறுவனங்களும் கிறிஸ்துவ மத தலைவர்களும் நீதி கோரி கிளர்ந்து எழுந்ததால் பல வாரங்களின் பின் மருத்துவ பரிசோதனையும் நீதி விசாரணையும் நடந்தன. 12 பேர் கைதாகினர். அடையாள அணிவகுப்பின் போது வதைப்பட்ட பெண்கள் இருவரும் அவர்களை அடையாளம் காட்டினர். பின்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரும் ஜாமீனில் வெளிவந்தனர். வழக்கம் போல் வழக்குகள் கிடப்பில் போடப்பட்டன. இது பிரியா. வேம்பார் கடற்கரையிலிருந்து டிவிக்காக இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இலங்கையில் இருந்து உயிர் தப்பித்து வரும் மக்களில் சிலர்.
இவர்களை அகதிகள் என முத்திரை குத்தி தமிழக கடற்கரையோரங்களில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் அரசு அகதிகள் முகாம் அமைத்து அவர்களுக்கு தங்குவதற்கு இடமும் உணவும் அளித்து பராமரித்து வருகிறது. ஆனால் அது இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு, எவ்வளவு மாதங்களுக்கு, எவ்வளவு வருடங்களுக்கு தொடரும் என்பது தெரியாத ஒரு அவல நிலை. இதனால் அரசுக்கு ஏற்படும் பொருட்செலவு, பாதுகாப்பு, அதிகாரிகளின் பங்களிப்பு என எவ்வளவோ சிரமங்கள், இடர்பாடுகள். என்ன பெரியப்பா கதைக்கிறாங்க? விளங்கல, உனக்கு என்ன சொல்றது? ரொம்ப பசிக்குது பெரியப்பா. அடுத்த நாட்டின் உள்நாட்டு பிரச்சனை பக்கத்தில் உள்ள நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கும் என்பதற்கு இந்த இலங்கை அகதிகளின் பிரச்சனை ஒரு எடுத்துக்காட்டு என்று சொன்னாலும் அது மிகையாகாது. சற்று நேரத்தில் இங்கு அகதிகளாக வந்து இறங்கிக் கொண்டிருக்கும் சிலரிடம் நேர்காணல். இலங்கையில் இருந்து உயிர் தப்பி வந்துள்ள தமிழ் மக்கள் வேம்பார் அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இங்கு வந்த பின்னர் அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடும். ஆனால் இவர்களை அரசியல் ஆக்கப்படும் அவலத்தை நினைத்தால் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இவர்களை எத்தனை நாட்கள் வைத்து பராமரிப்பது, அதன் இதர விளைவுகளும் அரசுக்கு தீராத தலைவலியாகத்தான் இருக்கும் என்பதிலும் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சி தொடரும். Stay tuned till then. வணக்கம் சார். உங்களோட துயரங்களை, இஷ்டங்களையும் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்கன்னா. நாங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு செய்திதான், பட்டினி கிடந்தாலும் செய்திதான். எங்களின்ற சாவு, எங்களின்ற வேதனை, எங்களின்ற இழப்பு, எங்களின்ற ரத்தம் எல்லாம் உங்களுக்கு காசுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன சொன்ன நீங்கள்? விளம்பர இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சிகள் தொடரும் என்றேன். இடைவேளையே இல்லாம சாவு எங்களை துரத்தி கொண்டிருக்குது, பசி எங்களை துரத்தி கொண்டிருக்குது, ஒரு நாடே எங்களை துரத்தி கொண்டிருக்குது. நீங்கள் எல்லாரும் எங்களின்ற வாழ்க்கைய ஏதோ திகிற்படம் பார்க்கிற மாதிரி பார்த்து ரசிச்சு கொண்டுதானே இருக்கிறீர்கள். பேந்தும் என்னவோ சொன்னீரே, ஸ்டே டியூன் டில் தென். வீட்டில் வசதியா கதறில உட்கார்ந்துக்கிட்டு பலகாரம் தின்னுக்கிட்டு நிகழ்ச்சி பார்க்குற மக்களே, இதை விட்டுட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு தானே அர்த்தம். என்னடா இவன் இவ்வளவு கதைக்கிறான் என்று பார்க்கிறீங்கள்? நான் மாஸ்டர் டிகிரி படிச்சு போட்டேன், வியாபாரத்தில் கொடிகட்டி பிறந்தவன் தெரியுமே. வசதியான வீடு, 7-8 காரண்டு வாழ்ந்தவன். 48 மணித்தியாலத்தில் என்ற வாழ்க்கையே தலைகீழ போட்டு, இப்படியெல்லாம் வசதியா வாழ்ந்து போட்டு அடுத்த வேளை சோத்துக்கு அலுமினிய தட்ட தூக்க வேண்டிய அவலமான நிலைமையில நான் எப்படி நிம்மதி பெருமூச்சு விட முடியும் என்று நினைக்கிறது. இந்த செய்தி உலக மக்கள் காதுல உறக்க ஒலிச்சாதானே உங்களுக்கு தேவையான உதவிகளும் பாதுகாப்பும் கிடைக்கும். இழந்த வாழ்க்கை கிடைக்குமா? இழந்த சொந்தங்கள் கிடைக்குமா? இழந்த நீ கிடைக்குமா? சொல்லுமா, சொல்லு. நீங்க ஏன் எங்களை தவறான கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? உங்க உணர்வுகளை இந்த உலகத்துக்கு நாங்க கொண்டு போறது ஒரு சேவைன்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு நிமிஷம், கொஞ்சம் என்னோட வாரீரே. அங்கால நித்திர கொள்ளுறாளே அவள் என்ற தம்பி என்ற மகள், ஆமி குண்டு போட்டதுல என்ற தம்பி, தம்பி என்ற மனுஷி, இவவின்ற 2 தமையன்களும் செத்து போனாங்கள். இப்ப உந்த பிள்ளை அனாதை, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை அனாதை என்று தானே சொல்லுவினம். மங்கை, சாப்பிட்டியோ? இவவின்ற பேரு மங்க. ஒன்றாம் இவவுக்கு ஒரு மகள் இருந்தா. அந்த மகளின்ற பேர் கல்யாணி. அவவுக்கு 1.5 வயசு. மங்க, கல்யாணி எங்கே அம்மா? கல்யாணிய காண.
මේකත් හරි හොඳයි. උන් අපිව බලලා හොඳට දුවනවා. ஆபத்து வந்துடுச்சு, ஆபத்து வந்துடுச்சு. மாமா இங்கிருந்து கெதியா ஓடி போயிடலாம். ஐயோ எனக்கு என்ன செய்யுதுன்னே ஒன்றும் இல்லை. வா மெதுவா மெதுவா பிடிச்சொண்டு போ. අපි ඔක්කොම එකතු වෙලා එක සෙල්ලමක් දාමු. මේ සෙල්ලමේ කවුද ඉස්සෙල්ලාම එක කෙල්ලෙක්ව අල්ලන්නේ? එයාට අනිත් තුන් දෙනා එක්කෙනාට දාග් ගානේ දෙන්න ඕනේ. හරිද? එහෙනම් අපි දැන් සෙල්ලම පටන් ගමු. හරිද? ඕකේ? ஓகே. என்னால இல்லாதம்மா. அம்மா தெரியல, உதவிக்கு யாராவது வருவாங்க. அம்மா என்னால இல்லாதம்மா. யாராவது காப்பாற்றுங்களேன், உதவிக்கு வாங்களேன், யாராவது உதவிக்கு வாங்களேன். ஐயோ ஐயோ எழும்பம்மா. இல்லம்மா இல்லம்மா. எழும்பு எழும்பு. ஐயோ என்ன பிடிச்சோண்டு எழும்பு, என்ன பிடிச்சோண்டு எழும்பு. வா அம்மா. செல்லவே ஆபத்து நெருங்கிட்டது. இப்போ கடவுளை தவிர நம்மளை வேற யாராலும் காப்பாற்ற முடியாது. நீ கண்ணை மூடி கடவுளை வேண்டிக்கோ. அம்மா வேண்டிக்கோ, கடவுளை காப்பாற்ற கேள். கடவுளை காப்பாற்று, கடவுளை காப்பாற்று, கடவுளை காப்பாற்று, காப்பாற்று, கடவுளை காப்பாற்று, கடவுளை காப்பாற்று, கடவுளை காப்பாற்று, கடவுளை காப்பாற்று, கடவுளை காப்பாற்று, கடவுளை